முக்கிய நபருடன் நடிக்க மறுத்த கீர்த்தி சுரேஷ். தெலுங்கு திரைத்துறையில் உச்சகட்ட பதற்றம். குழந்தை நட்சத்திரமா திரைப்படங்கள்ல அறிமுகமான நடிகை கீர்த்தி சுரேஷ் தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி அப்படின்னு பல மொழி படங்கள்ல நடிச்சு வராங்க. தமிழ் திரையுலகம் பொறுத்த வரைக்கும் 2015 வெளியான இது என்ன மாயம் படம் மூலமா கதாநாயகியா அறிமுகமானாங்க. இந்த படத்தை தொடர்ந்து விஜய், சூர்யா, தனுஷ், சிவகார்த்திகேயன் அப்படின்னு முன்னணி நடிகர்கள் கூட தொடர்ந்து படங்கள்ல நடிச்சிட்டு வராங்க. தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்கு திரைத்துறையிலையும் ஒரு முக்கியமான கதாநாயகியா கீர்த்தி சுரேஷ் வலம் வராங்க. நடிகை கீர்த்தி சுரேஷ் 15 ஆண்டுகளா காதலிச்ச அவருடைய காதலரான ஆண்டனிய 2024 திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. திருமணமான அப்புறமும் கூட தொடர்ந்து தமிழ், தெலுங்கு, ஹிந்தி அப்படின்னு பல படங்கள்ல நடிச்சிட்டு வராங்க. பல ஹீரோக்கள் கூட நடிச்சிட்டு வர கீர்த்தி சுரேஷ் இந்த ஒருத்தர் கூட நடிக்கவே முடியாது அப்படின்னு மறுத்திருக்காங்களாம். தெலுங்கு திரையுலகத்துல பிரபலமான இயக்குனரா வலம் வராரு இயக்குனர் வேணு. இவர் இயக்கத்துல புதுசா உருவாக போற திரைப்படம் தான் எல்லம்மா. தெலுங்கு மக்கள் வழிபடுற தெய்வமான எல்லம்மாவை மையப்படுத்தி தான் இந்த புதிய படத்தோட கதை அமையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த படத்துக்கு நடிகை கீர்த்தி சுரேஷ் கதாநாயகியா நடிக்க வைக்க இயக்குனர் விரும்பியிருக்காரு. முதல்ல இந்த படத்துக்கு நானி இல்லனா நிதின் தான் ஹீரோவா இருப்பாங்கன்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனா இசையமைப்பாளரான தேவிஸ்ரீ பிரசாத் இந்த கதைக்கு சரியான பொருத்தமா இருப்பாருன்னு இவரை ஹீரோவா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நிலையில இசையமைப்பாளரா வலம் வந்த தேவிஸ்ரீ பிரசாத் கதாநாயகனா அறிமுகமாகிறாரு எல்லம்மா படம் மூலமா. அந்த வகையில தேவஸ்ரீ பிரசாத் தான் இந்த படத்துக்கு ஹீரோனா இந்த படத்துல நடிக்கிறதுக்கு தனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு தயாரிப்பாளரை சந்திச்சு கீர்த்தி சுரேஷ் சொல்லியிருக்காங்க. கூடவே இந்த படத்துல இருந்து அவங்க விலகினதாகவும் தகவல் வெளியாகிருக்கு. அது மட்டும் இல்லாம தேவஸ்ரீ பிரசாத் கூட நடிக்கிறது எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது அப்படின்னும் கீர்த்தி சுரேஷ் தயாரிப்பாளர்கள் கிட்ட சொன்னதா தகவல் வெளியாகிருக்கு. இசையமைப்பாளர் தேவிஸ்ரீ பிரசாத் பொறுத்த வரைக்கும் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி அப்படின்னு பல மொழி படங்களுக்கு இசையமைச்சிட்டு வராரு. தேசிய விருது, நந்தி விருது, சைமா விருது அப்படின்னு பல விருதுகளை குவிச்சிருக்காரு. இசையமைப்பாளரா தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுத்துட்டு வந்த தேவிஸ்ரீ பிரசாத் எல்லம்மா திரைப்படம் மூலமா ஹீரோவா அறிமுகமாறாரு. இந்த நிலையில கீர்த்தி சுரேஷ் இந்த படத்துல தேவிஸ்ரீ பிரசாத் தான் ஹீரோ அப்படின்றதால விலகி இருக்கிறது தெலுங்கு திரையுலகத்துல பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. புஷ்பா திரைப்படத்துக்காக தேசிய விருது வாங்கின இசையமைப்பாளர் நடிகரா அறிமுகமாறாரு. அப்படிப்பட்டவர் கூட நடிக்க கீர்த்தி சுரேஷ் ஏன் மறுத்திருக்காங்க அப்படின்றது தெலுங்கு திரை வட்டாரத்துல இப்ப பேசு பொருளா மாறி இருக்கு. இந்த விஷயம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க ஸ்க்ரீன் டிஎன் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.